எழுந்திரிச்சு எப்பவும் போல் தான் டே போச்சு. காலை எழுந்திரிச்சோன்னே முருங்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா மரத்தில் அவ்வளோ முருங்காய் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு வச்சுட்டேன். புளிக்குழம்பு ரொம்பவே சிம்பிளுங்க. எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வணக்கி மிக்சியில் தேங்காய் போட்டு அரைச்சிட்டு, இந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள். நம்ம என்ன தான் நைட்டு டிசைட் பண்ணி வச்சுட்டு படுத்தாலும் நான் காலையில் என் மூடுக்கு என்ன தோணுதோ அதாங்க செய்வேன். எப்பவும் போல் குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டு வெங்காயம், தக்காளிலாம் போட்டு வணக்கிட்டு வெட்டி வச்சுருக்க முருங்காய் உள்ளே போட்டாச்சு. முருங்காய் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா சட்டியே நனைஞ்சிச்சு. அவ்வளோ முருங்காய் போட்டு குழம்பு வச்சுட்டேன். அப்புறம் பத்தாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மசாலாலாம் அரைச்சதுக்கப்புறம் முருங்காய் வந்ததுக்கப்புறம் பாத்திரத்தை மாற்றிட்டு அதில் அரைச்ச மசாலாவையும் ஊற்றிட்டு புளி தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இதில் கொஞ்சம் குடம்புளி லைட்டாக போட்டிருக்கேன், ஏன்னா புளி கொஞ்சம் அதிகமாக வந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாப்பாவுக்கு முட்டை வேக வச்சுட்டு கொடுத்துட்டு இடியாப்பம் தேங்காய் பால் தான் பண்ணியிருந்தேன். இடியாப்பம் தேங்காய் பால் எப்போவுமே காலைல பெஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். மதியத்துக்கு எக்கு ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். இவ்வளோ தான் இன்றைக்கான மினி விளாக். நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாமா? பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.